வரலாறு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அது சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் மனிதனுக்கு புதுசாக தான் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நபரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் நேஷன். ஆமாம், நம்ம இந்தியாவுடைய தந்தைன்னு அழைக்கப்படுற மகாத்மா காந்தி. அவரை பற்றி நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரியாத ஒரு சில விஷயங்கள் மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு இது புதுசாக தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்களா? மகாத்மா காந்தி பிரிட்டிஷ்காக சேவை பண்ண அந்த காலகட்டத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1899 1902 வரைக்கும் 2ஆம் போயர் போர் நடந்துச்சு. இந்த போர் பிரிட்டிஷ்க்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள போயர் ரிப்பப்ளிக்கும் இடையே நடந்துச்சு. இது எதற்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம இந்தியா பிரிட்டிஷ் எதிர்த்து சுதந்திரத்துக்காக போராடினமோ அதே போல் போயர் பிரிட்டிஷை எதிர்த்து தன்னுடைய சுதந்திரத்திற்காக போராடினாங்க. மகாத்மா காந்தி சிறிது காலம் சவுத் ஆப்பிரிக்காவில் தன்னுடைய பாரிஸ்டர் பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருந்தார். அதாவது தன்னுடைய வக்கீல் தொழிலை பயின்றுட்டு வந்தார். இந்த காலகட்டத்தில் இந்த 2ஆம் போயர் போரில் தன்னுடைய பங்கை அவர் செலுத்தினார். ஆனால் எப்படி சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் மகாத்மா காந்தி பங்கெடுத்தாரு அப்படின்ட்டு கேட்குறீங்களா? இதற்கு பின்னாடி உள்ள காரணம், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் அப்பயாவது ஆங்கிலேயர்கள் கிட்ட சமமாக நடத்தப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியர்களை திரட்டிட்டு அதில் சுமார் 300க்கும் அதிகமானவங்க எந்த ஒரு காசும் வாங்காமல் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறதுக்கும் 800 பேர் காசுக்காக வேலை செய்யக்கூடியவங்க, ஏறக்குறைய 1100 இந்தியர்களை அவர் இந்தியாவிலேருந்து கூட்டு போயிட்டு அங்கே வேலைக்கு வச்சுருக்காரு. என்ன வேலை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த போர் காலத்தில் அடிபடுறாங்க இல்லையா, அடிபட்டவங்களை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு வரணும். அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள அந்த மெடிக்கல் கேம்ப் இருக்கும் இல்லையா, வார் மெடிக்கல் கேம்ப், ஃபீல்டு கேம்ப்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்த்து அவங்கள காப்பாற்றணும். இதுதான் அவரோட வேலை. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கிற இடம் நடுவில் போயிட்டு அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு வரணும். ஸோ இது ரொம்ப ரிஸ்கியான ஜாப். இருந்தாலும் இதை காந்தி செஞ்சாரு, பலரையும் செய்ய வச்சாரு. அதே சமயம் அந்த சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்கான சம்பளத்தையும் அவர் இந்தியாவில் நிதி திரட்டி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் சமமாக நடத்தணும், அவங்களையும் அவங்க மதிக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். ஆனால் அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதற்கு பதிலாக நடந்த ஒரே ஒரு விஷயம், காந்திக்கு ஆங்கிலேயர்கள் விருது அளித்தாங்க. அந்த விருது எதுக்காக அப்படின்னா, போர் சமயத்தில் காந்தி ஆங்கிலேயர்களுக்கு உதவி செஞ்சதுக்காக விருது அளித்தாங்க. பிற்பாடு மன விரக்தி அடைஞ்ச காந்தி அந்த விருதை திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ இப்படி சிறிது காலம் ஆங்கிலேயர்களுக்காக போராடின காந்தி பிற்பாடு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட நேர்ந்தது அந்த இந்தியாவில் நடந்துச்சு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.